Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்யக்கோரி சபாநாயகரிடம் அமமுக பொருளாளர் கரிகாலன் மனு வழங்கியிருக்கிறார். அமமுக சார்பில் வெற்றி பெற்ற காமராஜை தவிக அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மன்னார் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காமராஜ் அந்த வெற்றிக்கு பிறகு தவிகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததை சுட்டிக்காட்டி அவரை கட்சியிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நீக்கி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய தொடர்ந்து அந்த ஆதரவு நிலைப்பாட்டை தவிகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வரக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என டிடிவி தினகரன் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தை அக்கட்சியினுடைய பொருளாளர் கரிகாலன், கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சிலர் நேரடியாக தமிழக சட்டப்பேரவை தலைவர் தேசிய பிரபாகர் அவர்களை சந்தித்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜை பொறுத்தவரையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக அவருடைய பெயரில் போலி கடிதம் ஆளுநர் மாளிகையிடம் தவிக தரப்பில் ஒப்படைக்கப்பட்டதாக டிடிவி தினகரன் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருந்தார். குறிப்பாக இந்த எம்எல்ஏவை காணவில்லை எனவும் புகார் அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அன்றைய தினம் இரவே எம்எல்ஏ காமராஜுடன் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு வந்த டிடிவி தினகரன் இந்த போலி கடிதம் கொடுத்திருப்பதாகவும் தவிக அரசு குதிரை பேர ஆட்சியில் குதிரை பேர ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாகவும் புகார் அளித்தார். அவர் மீது உரிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆளுநர் மாளிகையில் டிடிவி தினகரன் மற்றும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் மனு அளித்திருந்தார்கள். அதற்கு அடுத்த நாள் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலும் இந்த குதிரை பேரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமில்லாமல் இந்த மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் காரில் வைத்து கையொப்பம் போடுவது போன்ற ஒரு வீடியோ காட்சியிலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. அதன் தொடர்ச்சியாக தவிக ஆட்சி மீதான நம்பிக்கை தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட நிலையில் ஆட்சிக்கு ஆதரவான வாக்கை செலுத்திய காமராஜை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதாக டிடிவி தினகரன் அன்றைய தினமே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தற்போது அமமுக சார்பில் போட்டியிட்டு குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காமராஜ் அமமுகவில் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறித்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவை டிடிவி தினகரன் எழுதியிருக்கிறார். அந்த மனுவை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் கரிகாலன் உட்பட வழக்கறிஞர்கள் சிலர் நேரடியாக தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்து சட்டப்பேரவை தலைவர் தேசிய பிரபாகரிடம் வழங்கியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.